இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மெத்தட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஒரு டூல் மாதிரி நினச்சிக்கோங்க. தெர் ஆர் 3 டூல்ஸ் இன் தட். ஸோ நிறைய பேருக்கு இது நமக்கு நடக்குது. ஐம் எக்ஸ்பீரியன்ஸிங் திஸ். இதோட ரீசன் இதுதான், இதனால தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. பட் தே ஆர் ஸ்டில் கோயிங் த்ரூ தட். நான் நிறைய பார்த்துருக்கேன். I'll be saying that. Sometimes வந்துட்டு நமக்கு தெரியாது. திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு அறிவு இருக்கா, they are saying like this about you. அப்போ தான் தெரியும், ஐயோ they are saying it, why they are saying it அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னா they are spreading something like character assassination through all the world. இந்த மாதிரி இது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கலாம், அண்ட் தென் ஈவன் சொசைட்டிக்குள்ளார கேஸ்டிசம் குரூப், ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்பை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறையா ஹியர் பண்ணியிருக்கேன். வெரி ஓல்டஸ்ட் கப்பிள், நல்ல மெச்சூர்டு ஓல்டேஜ் கப்பிள் தான். அவங்க வந்துட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து பேசுகிறாரு. அவருக்கு தட் இஸ் அவங்க வந்து அந்த அம்மா ஜஸ்ட் ஷீல் பி இக்னோரிங் இட். அதை வந்து பார்ப்பாங்க, பிகாஸ் ஷி நோஸ் ஹவு டு ஹேண்டில் இட், அதனால் அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் அ ஹியூமிலேஷன். ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பவர்லெஸ் ஆக்கிறதுக்கு, அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து பவர்லெஸ் ஆக்கிறதுக்காக அப்படி சொல்கிறது. அதே வந்து ரிவர்ஸில் கூட போகும். ஒய்ஃப் கூட ஹஸ்பண்டை சொல்லலாம், ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்பை சொல்லலாம், ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி மெம்பரை சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங். இந்த மாதிரி இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான், ஆனால் இது மாதிரி நிறைய நடக்கும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் தே வில் கிரிட்டிசைஸ் யூ. அது என்னது? அதான் ஹியூமிலேஷன். அதோட ரீசன் என்ன? உங்களை பவர்லெஸ் ஆக்குறது. தே நோ தட் ஹவு பவர்ஃபுல் யூ ஆர். தே வாண்ட் டு பிரேக் தட். அது வந்து மணி பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், இல்லை சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் இருக்கலாம், இல்லை சம் அவங்களோட பவர் ஷோ பண்ணதுக்காக உங்களை பவர்லெஸ் ஆக்குறது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் தே வில் ஷவுட் அட் யூ, தே வில் ஆர்கியூ யூ, அண்ட் தே வில் say assassinate your characters. அதெல்லாம் என்னது? அது எதுக்கு? they are showing that they are powerful. அதான் for example, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இதெல்லாம் என்னது? இது மாதிரி நிறையா இருக்குது. ஹியூமிலேஷன்ஸ் இருக்குது, இன்சல்ட் இருக்குது, புல்லிங் இருக்குது, ரேசிசம் இருக்குது, அண்ட் மெனி மோர். இதெல்லாம் நமக்கு பேரே தெரியாது. பட் இட் would have been happening to us in our day-to-day life or in some other corner of the life. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இது நடக்கும் போது நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு நமக்கு தெரியும். மேபி நம்மலாம் வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் ஃபேமிலி ப்ரொடெக்ஷனில், ரிலேட்டிவ் ப்ரொடெக்ஷனில், சொசைட்டி ப்ரொடெக்ஷனில் ரொம்பவே இருந்திருப்போம். நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி எப்போ வளருதோ, நம்ம க்ரோ ஆகுறோமோ, when you are showing that you are very independent, strongest, powerful person, அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால தான் இது வந்து அதோட சேர்த்து நீங்கள் இதை லேர்ன் பண்ணுங்க. நீங்கள் எப்படி க்ரோ ஆகுறீங்களோ அதோட சேர்த்து நமக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன வரும், நெகட்டிவ் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணலாம், அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஒரு கிளிப்பு பார்த்தேன் யூடியூப்பில். அந்த கிளிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் திஸ் ஹியூமிலேஷன்ஸ் அண்ட் இன்சல்ட் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி, உங்களை வந்து யாராவது ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, யாராவது துப்பிடுறாங்க உங்கள் மேலே, அவங்க வந்து இது வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க, ஹியூமிலேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் இட், எனக்கு வந்து நான் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு என்னோட டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு ஒரு பாத் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ தட்ஸ் ஹவ் யூ வில் பியூரிஃபை. அந்த நெகட்டிவ் எமோஷன் உங்களுக்கு போயிடும். அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸே இப்படி தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும் பாசிட்டிவாக அப்படின்னாங்க. அண்ட் யூ ஹவ் டு ஸ்டே காம் ஃபார் வாட் எவர் ரீசன் இட் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இதில் தான் ஐ எம் நாட் அக்ரீயிங் வித் திஸ். டு யூ அக்ரி வித் தட்? ஐ எம் எ நார்மல் ஹியூமன், ஆர்டினரி ஹியூமன். என்னால் அப்படி காமாகவும் இருக்க முடியாது, அதை வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்க முடியாது. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு கதை சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்டோரியில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒன் பர்சன், அந்த பர்சனை வந்து இன்னொரு பர்சன், நெக்ஸ்ட் பர்சன் வந்து ஹியூமிலேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் அவர் செத்து போயிடுறாரு, ஹியூமிலேட் பண்ணவர் செத்து போயிடுறாரு. உடனே எல்லாரும் வந்து அவர்கிட்ட, ஹே யூ வில் பி வெரி மச் ஹாப்பி வென் ஐ சே திஸ் நியூஸ். என்ன அப்படின்னு கேட்டால், உன்னை ஹியூமிலேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கல்ல, அவர் இறந்து போயிட்டார்.
அப்பதான் அவர் அழுறாரு. ஐயோ! ஏன் இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. எதுக்கு இவர் இப்படி அழுறாரு? அவர ஹியூமிலியேட் பண்ணாம போயிட்டான். உன்னோட ஃபர்ஸ்ட் எதிரி போயிட்டான். ம் உன்னோட ஃபர்ஸ்ட் எனிமி வந்து இந்த வேர்ல்ட விட்டே போயிட்டான். நவ் யூ ஆர் செட் ஃப்ரீ அப்படின்றது தான் அவங்க சொல்றதுக்காக தான் எல்லாரும் அந்த ஹேப்பியஸ்ட் நியூஸ சொல்ல வராங்க. பட் ஹி இஸ் ரியாக்டிங் இன் டிஃப்ரெண்ட் வே. எல்லாருக்குமே ஆச்சரியமா போயிடுச்சு. சர்ப்ரைஸ் தேவர் அண்ட் they doesn't know what is the thing. ஆனா அவர் சொல்றாரு, சரி இதுக்கு மேல வந்து எனக்கு தெரியாது. எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்ததுனால தான் நான் வந்து ஐ குட் அனலைஸ் இட். அதுக்கப்புறம் நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன். என்னோட நெகட்டிவிட்டி தெரிஞ்சு எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணதுனால நான் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆனேன். இப்போ எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி அவர் வேதனைப்படுறாராம். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸ்டோரிஸ் ஆர் ஆல் த வேர்ல்ட். இப்போ வந்து நம்மளே ஒருத்தன் ஹியூமிலேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இப்போ என்ன எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவான், ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் இதனால தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு அவன் ஒரு பெரிய ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அப்படியே அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு வந்துடணும். அதுதான் அவனோட நினைப்பு. பிகாஸ் வி ஆர் டம்ப் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறதுனால அவன் இப்படி பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது ஒரு டூல் மாதிரி. சரியா? ஃபர்ஸ்ட் மெத்தட் அது என்னென்னா, ஒருத்தர் நம்மளை ஹியூமிலேட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அந்த வேர்ட்ஸை டேக் ஓவர் பண்ணக்கூடாது. அதை நம்ம டேக் பண்ணால் தான் நம்ம டிப்ரெஷனில் போகிறோம். ஒருத்தன் வந்து நம்மக்கிட்டே வந்து சி யூ ஆர் நத்திங், யூ டோன்ட் ஹாவ் எனி திங் இன் யுவர் மைண்ட், யூ ஆர் மென்டல் அப்படின்னா அதை நம்ம கேட்டு உள்ளே வாங்கிட்டு நம்மளே மென்டல் ஆகிடும், டிப்ரெஷனுக்கு போய். ஸோ அதை வந்து யூ ஷுட் இக்னோர் இட். அதை நம்ம டேக் பண்ணக்கூடாது. ஸ்டாப் தேர் அண்ட் கிவ் இட் டு தெம். அண்ட் யூ டோன்ட் கிவ் இட் டு தெம், யூ ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அப்புறம் அவங்க 2-3 தடவை பண்ணுவான். அதுக்கப்புறமா இவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினா தான் நமக்கு அது கஷ்டம். அதுக்கப்புறம் அது நமக்கு வரலைன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இது ஒரு மெத்தட். அது ரிவர்ஸில் போகலாம் அந்த மாதிரி. செகண்ட் மெத்தட் இஸ் என்னென்னா, ஒருத்தர் நம்ம ஹியூமிலேட் பண்ணோன்னா தட் இஸ் அ சான்ஸ் அண்ட் வி ஷுட் யூஸ் த டூல் ஜஸ்ட் இன் நமக்கு அட்வான்டேஜாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் சொல்கிறான், நீ படித்த ஸ்கூல் ரொம்ப வர்ஸ்ட் அப்படின்னு. அந்த ஸ்கூலில் நீ தானே பிரின்ஸ்பால் அப்படின்னு சொல்லி கேட்டால் இட் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் ஹிம். சரியா? இது மாதிரி அவன் கொடுக்குறத வந்து அப்படியே அவனுக்கு ரிவர்ஸ் பண்ணி விட்றது. இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, see whatever you are giving that I'll be reflecting it to you. Same I'm going to reflect you. அவன் எப்படி பேசுறானோ, எப்படி புள்ளி பண்ணுறானோ அதே மாதிரி நானும் புள்ளி பண்ணுவேன். see for example ஒரு டெனண்ட் ரீசெண்டாக எனக்கு நான் என்னோட ரெண்ட்டு கொடுக்கும்போது, என்னோட ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கும்போது வந்தார். அதுமாதிரி டெனண்ட் சொன்னார், சிஸ்டர் I'll be taking care of your house and bed, whatever money you are going to charge for this rent and all, I'll be giving to you happily, and whatever criteria that you are giving to me, I'm going to do it. அது மாதிரி சொன்னார். கடைசியில் ஒரு 1 or 2 days they will show up their face, real face. They wanted to show their power by showing me powerless. They are disrespecting me and they are avoiding. So that is how humiliation, that is how insults will happen. Okay, எனக்கு இது நடந்துச்சு அதனால நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், you should be aware this is what happening to you and according to that you should face it. Okay, this is how it's. So thanks for listening to me, and I hope this is very helpful for each and everyone. Experiment is happening. Remember this 3 tools. First one is ignore. Second one is use it in a reverse way. Third one is give it back. These are the 3 tools. First, ignore. Second, reverse it. Third one is give it back. Got it? Thanks for listening. Next time I will see you. Until then, bye bye.